இப்போ இந்தியா, பாகிஸ்தான் போர் நடந்துட்டுருக்கு. இது எப்போ முடியும்? இந்த போரை பற்றி நம்ம முன்னாடி ஏதோ வீடியோவில் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்லையா ஆமா. சொல்லியிருக்கோம். மார்ச் மாதம் 28ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் போர் மற்றும் இயற்கை சீற்றம் போன்ற சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்றத சொல்லலை. மற்றபடி இது நடக்கும்ன்றது சொல்லியிருக்கிறோம். காரணம், ஒரே இடத்துல 6 கிரகங்கள் கூடின காரணத்தினாலேயும் அதில் போர் கிரகமான செவ்வாயோ அல்லது ராகுவோ சேர்ந்தாலும் இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் இந்த மார்ச் 28 இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த ராகு பகவானும் சனியும் இப்போ அதே இடத்துல தான் இருக்காங்க. சனியும் ராகும் ஒன்று கூடினதனோட விளைவு இது. இப்போ 2ல் 1 பிரியணும். சனி போய் சேர்ந்தது. அதனால் சனி இருந்த இடத்துக்கு ராகு பகவான் வருவார். இப்போது அது எப்போ வருவாருன்னா 20ஆம் தேதி காலையில் ஒரு 7 மணிக்கு வந்துடுவார். அப்போ 19ஆம் தேதி வரைக்கும் இந்த போர் பதற்றம் இருக்கும். 20ஆம் தேதி ஓஞ்சி போயிடும். இதுதான் போருடைய இது. இந்த அசாதாரண சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு 48 நாளுக்கு இருந்தது. போன 28லேருந்து 48ன்றதுன்னா ஒரு 52 நாள் 50 நாள் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். இந்த 50 நாள் இந்த அசாதாரண சூழ்நிலை வரப்போகிற 20ஆம் தேதி முடிஞ்சிடும். இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கிற நாள் 10ஆம் தேதி. அப்போ இன்னும் ஒரு 9 நாளைக்கு இந்த பதற்றங்கள்லாம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு அர்த்தம். 20ஆம் தேதியிலேருந்து வாழ்க்கையில் பல மாற்றங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் 20ஆம் தேதியிலேருந்து வந்துடும். வரேன். அதாவது இந்த வருஷம் வருட கிரகங்கள் 4மே இடம் மாறுது. சனி பகவான் மாறினார். அடுத்தது 14ஆம் தேதி குரு பகவான் மாறுவார், மே 14. 20ஆம் தேதி ராகு கேது மாறும். ஆக இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒன்றா வர்றதுனால இந்த வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பெரும்பாலும் மாற்றம் வரும். ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும், சிலருக்கு தப்பான மாற்றமாக கூட இருக்கலாம். அது மாதிரி மாற்றம் உண்டு. அத்தனை ராசிக்கும் இருக்குது. இதை பற்றி யாராருக்கு எப்படி இருக்குன்றது தனி வீடியோவை நம்ம இதிலே போட்டிருக்கிறோம். இப்போ குரு பயிற்சி மாறுறதுனால யாருக்காவது திருமண வாய்ப்பு எந்த ராசிக்கு நடக்கும்? அதாவது திருமண வாய்ப்பு அதிகப்படியாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா, தனுசு ராசி, தனுசு லக்னம். தனுசு ராசியாகவோ அல்லது தனுசு லக்னமாகவோ இருக்கிறவங்களுக்கு வரப்போகிற மே 14ஆம் தேதி குரு பயிற்சி 1 வருட காலம் இருக்கும். அந்த 1 வருடத்தில் அதிகப்படியாக யாருக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னா, தனுசு அப்படிங்கிற ராசியையோ அல்லது லக்னத்தையோ சேர்ந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக தனுசு ராசி, தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு அதிகப்படியாக கல்யாணம் நடக்கிற வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக துலா ராசியை சேர்ந்தவர்களுக்கும் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கும் கணிசமாக கல்யாண வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆக அடுத்த 1 வருஷத்துக்கு இந்த 3 ராசியை சேர்ந்தவங்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அவங்களோட சொந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலாம். ஆனால் இந்த 3 ராசிக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் கல்யாண வாய்ப்பு அப்படிங்கிறது. இந்த 3 ராசிக்காரங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். வேறு யாருக்கு வரும் அப்படின்னா, அந்த குரு பலனை பார்த்து சில பேர் சொல்ல ஒரு 5 ராசிக்கு சொல்லுவாங்க. 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடங்களெல்லாம் குரு இருக்கிறவங்களுக்கு குரு பலன் இருக்குதுன்னு சொல்கிறது வழக்கமாக எல்லா ஜோசியரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது இல்லாமல் கணிசமாக அதிகமாக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறோம். அந்த வகையில் தனுசு ராசி, தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்க இந்த எவ்வளோ தோஷம் இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகக்கூடிய காலம் இது. அதனால் அவங்கெல்லாம் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு கல்யாண முயற்சியில் இறங்க வேண்டும். ராசியோ அல்லது லக்னமோ தனுசுவாக இருந்தால் அவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பு. அடுத்தபடியாக துலாம் ராசியாகவோ அல்லது துலாம் லக்னமாகவோ இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம். அப்புறமா கும்பம் ராசியாக இருக்கிறவங்களுக்கும் லக்னமாக இருக்கிறவங்களுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த 3 இடத்துல குரு பார்வை விழும்.
இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அதனால இது எக்ஸ்ட்ரா பலம். இது இல்லாமல் இருப்பின் அடிப்படையிலையும் குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதனோட அடிப்படையிலையும் நன்மைகளை செய்வாங்க. அந்த வகையில் ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துல குரு வர்றதுனால குரு பலன் அவங்களுக்கு இருக்குது. ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா இது 2 விஷயத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். அப்புறம் சிம்மத்துக்கு 11ஆம் இடமாக இருக்கும். அதனாலேயும் அவங்களுக்கும் பலன் உண்டு. சிம்மத்துக்கும் ரிஷபத்துக்கும் சுபகாரியங்கள் நடக்கும். துலாமுக்கும் மிதுனத்துக்கும் கும்பத்துக்கும் சுபகாரியங்கள் நடக்கும். அளவுக்கு அதிகமான சுப காரியங்கள் நடக்கக்கூடியது தனுசுக்கு. இது ராசிக்கு பிரதானமாக இருக்கும். லக்னமும் இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு அதிகப்படியான பலன் தரும், லக்னமும் ஓரளவுக்கு பலன் தரும். அந்த வகையில் நம்ம ஆர்டர் பண்ணுறது நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. அதிகப்படியான சுபகாரியங்கள் நடக்கக்கூடியது தனுசு ராசியாகவோ அல்லது தனுசு லக்னமாகவோ இருக்கிறவர்களுக்கு இந்த குரு பலன் நல்ல பலன்கள் அதிகமாக தரும். அடுத்தபடியான இடத்துல துலா ராசிக்கு, அதுக்கு அடுத்தபடியான 3வது படம் கும்பத்துக்கு இருக்கும், 4வதாக ரிஷபத்துக்கு இருக்கும், 5வதாக சிம்மத்துக்கு இருக்கும். நன்றி. இன்னொரு கேள்வி இருக்கு. தினமும் சாமி கும்பிடணுமா? தினமும் சாமி கும்பிட்றது எனக்கு என் குருநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தினமும் 2 நிமிஷமாச்சு நீ சாமிக்கு கொடு, மீதி 23 மணி நேரம் 58 நிமிஷம் சாமி உன்னை பார்த்துப்பாருன்னு சொன்னார். சரி, இது குருவாக்கு, அதனால் கேட்டுக்கிட்டு அப்படி இருக்கும். ஆனால் நம்மளும் அன்றாடம் தினமும் 2 நிமிஷமாச்சு இறைவனை நினைக்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். வாரத்துக்கு 20 நிமிடமாவது கோயிலில் சென்று வழிபாடு செல்ல வேண்டும். ஆக சாமி டெய்லி கும்பிட்டு வந்தால் இதில் டெய்லி தினம் அப்படிங்கிறதுல பின்னாடி ஒன்று இருக்குது. அது என்னென்னா கன்சிஸ்டன்சின்றது. தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அது பெரிய பலனை தரும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு நாள் போய் வாக்கிங் போகிறது, ஒரே ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் உடம்புக்கு பெரிய நன்மையெல்லாம் தந்துடாது. அவங்க தொடர்ச்சியாக செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை தர்றது உண்டு. இன்னுமே உங்களுக்கு அன்றாடம் பார்க்குற சில விஷயங்கள் ஒன்று சொல்கிறேன். நம்ம வீடுங்களெல்லாம் மொட்டை மாடியில் தண்ணி தேங்கும். அங்கேருந்து ஒரு தண்ணி போகிறதுக்கு ஒரு சின்ன பைப்பு வெளியே நீட்டிகிட்டு இருக்கோம், அது சொட்டிக்கிட்டு இருக்கும். அந்த இடம் பார்த்துருக்கீங்களா யாராவது? அந்த மாதிரி தண்ணி சொட்டுற இடங்களில் பார்த்தீங்கன்னா, சொட்டுற இடத்துல தரையில் சிமெண்ட் தரையை போட்டிருந்தாலும் அது வெடித்து போகிறது உண்டு. அந்த இடம் பிளந்துருக்கும். காரணம், சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்தால் கூட சரி, அந்த இடம் நாள் பட வெடிச்சிடும். அதுக்கு சக்தி வந்துடுது பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணியில் இருக்குமா, இல்லை நீங்கள் ஒரே ட்ரிப்பை மொத்தமாக ஒரு லாரி தண்ணி எடுத்துகிட்டு ஒரு இடத்துல ஊற்றுங்க, அதெல்லாம் பெரிய மாற்றத்தை தராது. ஆனால் சொட்டு சொட்டாக தொடர்ந்து தினமும் அது அந்த இடம் சொட்டிக்கிட்டே இருக்கிற இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பல மாற்றங்களெல்லாம் கொடுக்கறது உண்டு. ஆக சிறுக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருக்குமே ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக பெரிய பலன் தரும். அதுதான் தவம்னு சொல்லுவோம். நம்ம தவமாக இருக்கும் ஒரு விஷயம் தவமாக பலன் தரும்னாக்கா அது தொடர்ச்சியை பொறுத்து தான். ஸோ அன்றாடம் இறைவனை வணங்குவது மிக மிக அவசியமாகும்.